வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல கதவை திறந்தா வீட்டுல இருந்து போறான் வெளியே வர, தாத்தா பாட்டியை கூப்பிட்டுட்டு பைக்ல வர, இங்க காரை தூக்கி மரத்துல தொங்க விட, இன்னொரு பக்கம் ஹெல்மெட்டுக்குள்ள பிரச தூக்கி போட, இங்க நம்ம அண்ணன் மண்டையில கேப்பு, இவங்களுக்கு ரொம்ப குளிருதுமா பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமான காமெடியான சம்பவங்களை பத்தா இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. பாத்தீங்களா, தம்பி ரொம்ப நல்ல பையன். தம்பி வண்டியில கூட நோ கேர்ள்ஸ் தான். அப்ப அந்த வண்டியில ஒரு பொண்ணு இருக்கு, அது சும்மா நல்ல. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா புடி. அப்போது பார்த்த புள்ள இப்போ நம்ம கடையில போய் புது ட்ரெஸ் அளவு பார்த்து கரெக்டா இருக்குன்னு பார்த்து வாங்குறது இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். நீ கரெக்டா இருக்குன்னு பார்த்து உட்கார்ந்து வாங்கிடுவோம். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? என் பொண்டாட்டி எப்படியாப்பட்ட பொண்டாட்டி தெரியுமா? கொஞ்சம் கையை கூட சுத்த வச்சு வீடியோல போட்டு காமிக்கிறேன். ஏங்க அவரு என்னங்க பண்ணுவாரு? அவருக்கு இருக்கிற 10 சென்ட் நேரத்துல அவரு பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவேன். ஏங்க கீழே விழுந்த பிரச்சனைங்க, கீழே விழுந்தா தானே பிரச்சனை, அது அப்புறம் பாத்துக்கலாம். அங்க பாரு மச்சான், பெரிய சீச அண்டாவை கரண்டி வச்சு தொலை முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு எல்லாம் தொலை விட்டுட்டு இருக்காங்க. சரி மச்சான், அப்ப பரிமாறது எப்படி? டிராக்டர் இல்லையா? சார் என்ன சார் இது? கூண்டுல கிளி வளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆங்கிரி பறலாம் பிடிச்சு கொண்டு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரேரான பறவையாச்சே சார். எப்படி சார் இது? இதுக்குதான் பிடிச்சவங்கள உள்ள போட போறாங்க. சும்மா அடிக்கிற வேலுக்கு கேப் போட்டு அலைன்னு சொல்றாங்க. அண்ணன் அடிக்கடி வெளியே போகும்போது கேப்பெல்லாம் தொலைச்சு போறாரு. அதுதான் அண்ணன் தலையிலே கேப் மாதிரியே முடிவெட்ட சொல்லிட்டாரு. எங்க ஸ்டேஜ்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஜ் மட்டும் என்ன சும்மாவா இருக்கும்? அதுவும் சேர்ந்து டான்ஸ் ஆடும். சோலி முடிச்சு. எங்க அவசரம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க. அதுக்கு இப்படியா எவ்வளவு அவசரமா வண்டியை கொண்டு உள்ள விடுறது? இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும். டேய் மச்சான், மணி 12 மணி ஆக போகுதுடா, நான் ரெடி அப்படின்னு சொன்னோம். அப்படி தூக்கி ஒரே வீசு. கொய்யால நல்லா கேக்க தூக்கி அடினா நல்லா தூக்கி அடிச்ச. சரி, இப்போ வேற கேட்க வேண்டியப்போ. அது என்னங்க பண்ணும் பிள்ளைங்க? பாவம் பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் குழுது. சரி, ரோட்ல போகணும்னு பார்த்தா அங்கேயும் குழுது. அதெல்லாம் சரி, மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? அது இல்லடா, தூங்காம நான் காணும் சொப்பனமே. கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. எங்க ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா பைக்ல ஒழுங்க ரோட்ல போக முடியலங்க. கண்ணுக்குள்ள கொசலாம் வந்து விழுது. அதான் என்னோட 7ஆம் அறிவை பயன்படுத்தி இப்படி போய்கிட்டு இருக்கேன். என்னோட 8ஆம் அறிவு இருக்கு, அது நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். எனக்கு வேலை இருக்கு. எங்க கீழே நின்று மோளம் அடிக்கிறவரை பாத்துருக்குங்க. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. மேல நின்று எப்படி மோளம் அடிக்கிறாருன்னு நான் பாத்துட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நீங்க எத்தனையோ மண்டையை பார்த்திருப்பீங்க. இது என்னோட புதுசா கிரிப்பிள்ள மண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விதான் பட்டிருப்பீங்க. அதே கண்ணு பற்றக்கூடாது, அதுதான் கண்ணு மட்டும் வைக்காம விட்டேன். பாத்துக்கங்க. அப்புறம் சார் எப்படி கையசைவு காலசைவு எல்லாம் கரெக்டா இருக்கா? அப்படியே லெப்ட் போங்க, அவ்வளவுதான். இனிமேல் மருந்துக்கு எதுவுமே தேவையில்ல. அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க. கரண்ட் கார் தாங்க. எவன் எப்படி போனாலும் சரி, தான் வீட்டுல இருக்கிற பிரிட்ஜை கொண்டு வந்து அதுல பீஸ் கேரியில சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? இந்த அப்ரோச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, எவனாச்சும் உள்ள கூலிங் பாட்டில எதுவும் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள திறந்து கை விட்டான் நிலைமை என்ன ஆகுறது? இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா தம்பிக்கு தான் கண்டிப்பா கொடுத்தாகணும். தான் வீட்டுல படிக்கிறதுக்கு காத்தோட்டமா ஒரு ஃபேன் இல்லைனாலும் தையல் மிஷினை எப்படி ஃபேனா யூஸ் பண்றாரு பாருங்க. ராம காலம் மாறி போச்சுடா. அப்போது பார்த்த புள்ள
தம்பி வேணாம் சொன்னா கேளு, வெடிக்கும் போது பார்த்து பத்திரமா வெடி, இல்லைன்னா பல்பு பீசி பெரும் பாத்துக்கோ. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும். கவர் மேல எக்ஸ்பிரி டேட் அடிக்கும் போது சில டைம் அலையும் சில டைம் அழியாம இருக்கும். சரி, அதுக்காண்டி நீங்க பிரெட் மேலவே எக்ஸ்பிரி டேட் அடிக்கிறது சரி. நீங்க அடிக்க போற டைம்ல எக்ஸ்பிரி டேட் பிரெட்டுக்கு ஆயிட்டுனா என்ன பண்ணுவீங்க? அடே, கேரி பேக்க தூக்கி மரத்துல மாட்டி வைக்கிற மாதிரி காரை தூக்கி மரத்துல மாட்டி வச்சிருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் போங்களேன், அவன் அந்த காரை எப்படி எடுத்துட்டு போறான்னு நான் பாத்துட்டு வரேன். அதுதான் கல்யாணம் முடிஞ்சா அப்படி பொண்டாட்டி கையில சுத்தமான சாப்பாடுலாம் சாப்பிடுறது. பாத்தீங்களா, வெந்நிலாம் போட்டு காய்கறியை கழுவிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் மசாலா தூளை போட்டா முடிஞ்சு போச்சு. என்னது அப்ப இதுதான் சாப்பாடா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எங்க நைட் ரோடு போட போறீங்க அப்படின்னா நீங்க வந்து வீட்டுல வந்து இப்படி தட்டி எழுப்பணும், இந்த மாதிரி நாங்க ரோடு போட போறோங்க அப்படின்ட்டு. அதுக்காண்டி நீங்க சின்ன புலத்தனமா காருக்குள்ளலாம் வந்து ரோட போட்டு போயிருக்கீங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஐயோ மகாபிரபு, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இந்த கஷ்டத்தை எவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டு இருக்குன்னு தெரியுமாங்க? சரி, எந்த கம்பெனி பிரஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்? நீங்களா யாருடா? How do I tell you? அதாவது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோருங்க. நீங்க இந்த டோர்ல எந்த இடத்துல கை வச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இப்போ அந்த டோர் திறக்கும்னா இப்படி இழுத்துக்கணும். ஐயோ கையோட வந்துருச்சே. அதே வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து டெக்னிக்கல் மிஸ்டேக், அவ்வளவுதான். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இங்க நம்ம தம்பி கஷ்டப்பட்டு ராத்திரி ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பார் போல. பள்ளத்துல வந்துட்டோம். அதான் வந்த உடனே சேர்ல உட்காந்து தூங்கிட்டான். அடே, நீங்க மட்டும் தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ஸ்பைக்ல ஏத்திட்டு போவீங்களா? இப்ப நான் போறேன் பாரு. இப்ப பாரு தாத்தா, அந்த முன்னில தூக்கு தாத்தா, முன்னில. அதாவது நம்ம ஸ்டேஜுக்கு போனோம்னா என்ன மூவ்மெண்ட் போடணும்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதையும் மீறி நீங்க ஏதாச்சும் குரல் வித்த காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாவது பாத்துக்கோங்க. வாடி வா, போன காம்படிஷன்ல நீ தானே என்ன ரிஜெக்ட் பண்ண, இப்ப பாருடி உன்னை என்ன பண்றேன்ட்டு. இப்ப விடுறா பாப்போம். ஸ்ரீனிவாசா. அடே, பழைய சந்திரமி கதோட துறக்காய்ங்க நான் சொன்னா கேக்குறீங்களாடா? அதான் நீ பழைய அட்வென்ச்சர் கேம்லாம் நல்லா பூந்து விளையாடுவாம, போய் விளையாடு போ. அடே, நீலாம் ஒரு பாய் ஃப்ரெண்டா, இவர் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற அக்கா திட்டிட்டு போக கடைசியில இப்படி ஆயிடுச்சேக்கா. எப்பா, நீங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, ஒரு பாட்டிமா நான் இருக்கேன். உங்களுக்கு டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன், அப்படி இஞ்சி சுக்கெல்லாம் போட்டு அப்படி சுட சுட எடுத்துட்டு வரேன். எங்கேயும் பேராதீங்க, இங்கே இருங்க. என்ன மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மச்சி போட்டு தாக்க.